தேவனோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். பொய்யன் என்று சொல்லுகிறவர்களிலே பொய் சொல்லுகிறவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதடுகளின் மூலமாக வேறொன்றை சொல்லுகிறதும் பொய்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேத புத்தகம் அதிகமாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவம் என்று சொன்னால் அது மாய்மாலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மற்ற மத தலைவர்களையும் கடிந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு காரியம் என்னதென்று சொன்னால் அவர்கள் மாய்மாலக்காரர்களாக இருந்தார்கள். மாய்மாலத்தை கர்த்தர் வெறுக்கிறார். இங்கே ஒரு மனிதன் பகையை தன்னுடைய மனதிலே மறைத்து வைத்துவிட்டு வெளியிலே ஒரு பகை இல்லாத நிலைமையிலே பேசுவானே ஆனால் அவன் பொய் உதயடன். பரிசுத்த வேதாகமத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் கண்டிருக்க முடியும். உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல முடியும். ஒரு நாளும் நம்முடைய பகைமை அதிக நாட்கள் நாம் நம்முடைய உள்ளத்திலே மறைத்து வைக்க முடியாது. என்னுடைய உள்ளத்திலே பகைமையை மறைத்து வைத்துவிட்டு நான் எவ்வளவு நாள் நடிக்க முடியாது. ஒரு நாள் என்னை அறியாமலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்குள் இருக்கக்கூடிய பகைமை உணர்ந்துவிடும். அப்பொழுது நான் மக்களுக்கு முன்பாக ஒரு பொய்யன் என்பதை என்னை அறியாமலே நான் பிரகடனப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகவே பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே தாவீதுக்கு ஒரு தளபதி இருந்தார். அவருடைய பெயர் யோவாப். அதே வேளையில் சவுலுடைய தளபதியின் பெயர் அப்னேர். சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் வருகிறவர்களில் கர்த்தர் சவுலையும் அவனோடு உள்ளவர்களையும் தாவீதினுடைய கையிலே ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக சவுலுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. இந்த அப்னேர் தாவீதோடு பட்சமாக பேசி தாவீதோடு சமாதானம் செய்து கொள்கிறார். ஆனால் தாவீதினுடைய தளபதியாகிய யோவாப் அதை புரிந்து கொள்ளாமல் அப்னேர் யோவாபினுடைய சகோதரனாய் அசகேலை கொலை செய்ததை மனதில் வைத்து சமாதான காலத்திலே அவனை ரகசியமாக அழைத்து வந்து தன் பக்கமாக கொண்டு வந்து அவனை குத்தி கொள்ளுகிறதை நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே படிக்கிறோம். அது பிற்காலத்திலே இந்த யோவாபுக்கு ஒரு பெரிய தண்டனையாக மாறினது. அவனுடைய உள்ளத்திலே பகைமை இருந்தது. ஒரு சமாதானம் ஏற்பட்ட பிறகும் அவனை கொல்வதற்கு அவன் முயற்சிக்கிறான். யுத்தத்திலே மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த யோவாப் தன்னுடைய மனதிலே பகைமையை வைத்ததனால் அது ஒரு காலத்தில் அவன் அப்னேரை கொலை செய்து ஒரு பெரிய பெரும் பழியை இரத்த பழியை சுமக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்திலே பகைமையை நாம் மறைத்து வைக்காமல் அந்த பகைமையை யாரை நாம் வெறுக்கிறோமோ யாரை நாம் பகைக்கிறோமோ அவர்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்து நம்முடைய உள்ளன்போடு நாம் நேசிக்க தெரிய வேண்டும். அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லாவிட்டால் பகைமையை மறைத்து வைத்து நான் வெளிப்படையாக நல்லவனை போல நான் நடிப்பேனால் நானும் ஒரு பொய்யுதடனாக மாறிவிட முடியும். இந்த 18வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே புறங்கூறுகிறவன் மதிகேடன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், புத்திமான் மதிகேடன். வேத புத்தகத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் எல்லாம் புத்திமான் யார் மதிகேடன் யார் என்பது நமக்கு தெரியும். இங்கே புறங்கூறி திரிகிறவர்கள் மதிகேடர்கள் என்று சொல்லப்படும். புறங்கூறி திரிதல் என்றால் என்ன? நான் ஒருவரை நேரடியாக பார்க்கிற வேளையிலே அவரை புகழ்ந்து பேசுகிறேன். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு அவரை குறித்து தவறான காரியங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன். நான் அவரை குறித்து புறங்கூறுகிறேன், அவருக்கு முதுகுக்கு பின்பாக பேசுகிறேன் என்ற அர்த்தம். இப்படி பேசுகிறவர்கள் எவ்வளவு கல்வி அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை காண்பித்துக் கொண்டாலும் சரிதான், வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது புறங்கூறுகிறவன் மதிகேடன். இந்த புறங்கூறுதல்னாலே வீடுகளிலும் சபைகளிலும் சமூகத்திலும் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது நாம் அறியும். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை அண்டி வந்து நம்முடைய குழுவிலே இல்லாத ஒருவரை குறித்து நம்மோடு இல்லாதவரை குறித்து வேண்டாதவைகளை சொல்லுகிற வேளையிலே நாம் அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்தவோ அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு நாம் அதிக ஆவல் உள்ளவர்களாக நம்மை காண்பித்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலகி இருப்பது மிக மிக நல்லது. அநேக குடும்பங்களிலே இப்படி புறங்கூறுகிறவர்களால் தான் அநேக பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது மதிகேடன் என்று சொல்கிறது. ஆகவே நாம் புறங்கூறுகிற மதிகேடர்களாக இராமல் அதற்கு மாறாக மனிதருக்கு முன்பாக எந்த விதமான கபடமும் இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளதை உள்ளதென்றும் இருப்பதை இருப்பதுமாக சொல்லக்கூடிய உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து நம்முடைய சாட்சியை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இதே 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. வேத புஸ்தகம் நமக்கு அழகாக காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய நாவின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அது நம்முடைய தேவ பக்திக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் சிந்திப்போம். அதற்கு முன்பாக இன்றைக்கு இப்பொழுது நாம் படித்த இது பகைமையை நாம் மறைத்து வைத்து பொய் கூறுகிறவர்களாகவும் அதே வேளையில் புறங்கூறுகிறவர்களாக இருந்தால் மதிகேடர்களும் இருப்போம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட தவறான குணங்களை விட்டு ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து வருவாராக. ஆமென்.